இன்னைக்கு நம்ம கிச்சனில் மணக்க மட்டன் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ ஏலம் ஆட்டுக்கறி எடுத்துருக்கேங்க. நிறைய கறி தாங்க இருக்குது. கொஞ்சமாக எலும்பு கொஞ்சமாக கொழுப்பும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாக உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை 2 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த தயிர் ஊற்றி இந்த கறியை கலந்து ஊற வைக்கும் போது நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த ஆட்டுக்கறியை 1 மணி நேரமாவது ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆட்டுக்கறியை இப்போ இந்த குக்கரில் தாங்க வேக வச்சு எடுக்க போகிறோம். ஊற வச்சு இந்த கறியை சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி ஆட்டுக்கறி வெந்துடுங்க. பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன்னா, மட்டனுக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டிட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் மசாலாவுக்கு கருவேப்பிலை வாசம் நல்லா இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கம்ப்ளீட்டாக தக்காளி வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 5-6 முந்திரி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம தான் நான் நல்ல மையாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில வச்சு இந்த மசாலாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள். நான் ரெடிமேட் கறி மசாலா தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட கறி மசாலா தூள் இல்லாத பட்சத்தில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்ட கையோட இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த முந்திரி விழுது அடி பிடிக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து இந்த மசாலாவை கிட்டத்தட்ட நான் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. மூடி போட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கறியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா அந்த மசாலாவோட வெந்தால் போதுங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப திக்காக வேணும்னா திக்காக, தண்ணியாக அந்த மாதிரி. ஆனால் இது இப்படியே மசாலாவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை, நெய் சாதம், பிரியாணிக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி இலை தூவி அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம், டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது இது நேரம் ஆக இந்த திக்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்க. பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு. வாவ், நெய் சாதத்தோட இந்த மட்டன் மசாலாங்க சூப்பர் காம்பினேஷன். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பாருங்கள் பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நம்ம மட்டன் மசாலாவை எடுத்து நெய் சாதத்தோட பரட்டி டேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எச்சி உருது, திரும்ப சாப்பிடணும் போல் இருக்குது. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்து மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.